عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ரபியுல் ஆஹர் மாதம் 22ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் தொழுகையின் சிறப்புகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிச்சயமாக அல்லாஹுடைய கிதாப் புத்தகமாகிறது நிலையான நேரான வழியாகும், மிக தெளிவான ஆதாரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பது சிறந்த திட்டமிடலாகும், மிக நீதிமிக்க வழியாகும். அழகான முன்மாதிரி என்பது நபி அவர்களை பின்பற்றுவதினூடாகும். வழிகேடு என்பது நூதன செயல்களை பின்தொடர்வதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்ட விடயங்களிலும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்த விடயங்கள். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றே மரணிக்க வேண்டாம். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக அமையும் என்றால் உங்களது செயல்கள் சீராகும், உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்வாவை கூறக்கூடிய இறைவசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதுக்கு பின்னால், ஏகத்துவத்துக்கு பின்னால் கடமையாக்கிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இஸ்லாத்தின் தூணாக அமைந்திருக்கிறது. இஸ்லாத்தின் தூண்களில் 6 கடமைகள் 2வது கடமையாக இருக்கிறது. ஈமானுடைய 2வது தூணாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, அதாவது களப்பற்ற முறையிலே அவனது மார்க்கத்துக்கு சாய்ந்தவர்களாக அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துவதற்காகவும் தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும் ஜகாத் கொடுத்து வருவதற்காகவுமே அன்றி நான் ஏவப்படவில்லை. வதாலிக தீனுல் கையிமா, அதுதான் நேரான மார்க்கமாகும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. முதலாவதாக அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும். மீதுதான் இஸ்லாம். ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது நபி அவர்கள் அழைப்பு பணிக்காக அனுப்பிய போது அவர்களுக்கு ஒரு உருக்கமான செய்தியை, ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார்கள். இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், அதாவது வேதத்தை உடையவர்களுடைய கூட்டத்தின் பக்கம் நீங்கள் வருவீர்கள். அவர்களை நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதின்பால், ஏகத்துவத்தின்பால் அழைப்பு விடுங்கள். நான் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதின் பாலும் அழைப்பு விடுங்கள். அவ்வாறு அல்லாஹ்வை நம்பி தூதராக என்னை நம்பிவிட்டால், அந்த அழைப்புக்கு விடையளித்து விட்டால் அவர்களுக்கு கூறுங்கள், பகலிலும் இரவிலும் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அதற்கு வழிபட்டால் அவர்களுக்கு கூறுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். செல்வந்தர்களிடத்திலிருந்து அந்த பணங்களை வசூலித்து ஏழைகளுக்கு அவைகளை கொடுக்க வேண்டும்.
அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய அதிசிறந்த சொத்துக்களை எடுப்பதை விட்டும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் இடையிலே உள்ள அந்த பிரார்த்தனைக்கு மத்தியிலே எந்தவித திரையும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஜகாத்துடைய அந்த சொத்துக்களை அதாவது ஒன்று சேர்க்கின்ற போது அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுடைய அதிசிறந்த சொத்துக்களை நீங்கள் எடுத்துவிட வேண்டாம், அது அநியாயமாகிவிடும். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அந்த ஜகாத்தை ஒன்று சேர்க்கும் போது நடுத்தரமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸினூடாக உருக்கமாக அழைப்பு பணிக்காக சென்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது நாளைய மறுமையிலே முதலாவதாக ஒரு அடியானிடத்திலே கேட்கப்படக்கூடிய ஒரு விடயமாக தொழுகை அமைந்திருக்கிறது. அந்த தொழுகைக்கான அந்த கேள்வியிலே அவன் விடையளித்து வெற்றி பெற்று விடுவான் என்றால், அந்த தொழுகை சீராகிவிடும் என்றால் அவன் வெற்றி அடைந்து விடுவான். அதற்கு பின்னால் உள்ள அனைத்து செயல்களும் சீரானதாக ஆகிவிடும். எப்போது அந்த தொழுகை என்ற அந்த விடயம் பாழாகி விடுகிறதோ அவன் நஷ்டமடைந்து விடுவான். அதற்கு பின்னால் உள்ள அனைத்து செயல்களும் பாழானதாக ஆகிவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, அதாவது நபி அவர்கள் கூறியதை கேட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி முதலாவதாக கேள்வி கேட்பான். அது சீராகிவிடும் என்றால் அவன் வெற்றி அடைந்து விடுவான், அது சீர்கட்டு விடும் என்றால் அவன் நஷ்டமடைந்து விடுவான். இப்போது அவனுடைய ஃபர்லான கடமைகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து கூறுவான், قال الرب عز وجل لملائكته அல்லாஹுக்கு அடியார்களுடைய அனைத்து விடயங்களையும் தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கூறுவான், உன்துரு ஹல் லிஅப்தி மின் ததவ்வுஇன், எனது அடியாருடைய வணக்கங்களை பாருங்கள், அவனிடத்திலே சுன்னத்தான மேலதிகமான உபரியான வணக்கங்கள் இருக்கிறதா? அவ்வாறு இருக்கும் என்றால் ஃபர்லானவைகளிலே ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் வானவர்களை பார்த்து அழைப்பான். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு அமைந்துவிடும் என்றால் இது போன்றுதான் ஏனைய வணக்கங்களும். ஜகாத்திலே கடமையானவைகளிலே குறைகள் வருகின்ற போது சுன்னத்தான சதகாக்கள் மூலமாகவும், அதே போன்றுதான் ஒவ்வொரு கடமைகளும் பரலானவைகளிலே குறைகள் வருகின்ற போது மேலதிகமாக செய்யக்கூடிய அந்த சுன்னத்தான வணக்கங்களூடாக நிவர்த்தி செய்யப்படும், முழுமைப்படுத்தப்படும் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு ஒரு மனிதனுடைய அந்த குறை நிறைப்பு பிரேரணைக்காக தேடுவார்கள். சுன்னத்தான வணக்கங்கள் இருந்துவிடும் என்றால் அங்கே அவர்களுக்கு பூரணமான கூலிகள் எழுதப்படும். அவ்வாறு குறைகள் இருந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைகளை நாடினால் மன்னிப்பான். அவர்களுடைய அந்த அமலுக்கு ஏற்ப அவர்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 நேர தொழுகையை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகையை பற்றி கூறும்போது இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக முஃமின்களின் மீது அல்லாஹ் இந்த தொழுகையை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே குறிக்கப்பட்ட அறியப்பட்ட நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையாகத்தான் இது ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மார்க்கம் சார்ந்த எந்த காரணமும் இல்லாமல் இவைகளை பிற்படுத்துவது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக கருதப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், அல்லாஹ் 5 தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றான். யார் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வுதுவை அழகான முறையிலே செய்து உரிய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றி ருக்கூகளையும் அச்சத்துடன் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார்களோ அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இவ்வாறு அழகான முறையிலே உலு செய்து தொழுகையை நிறைவேற்றி உரிய நேரத்திலே கடமையை செய்து ருக்குவை முழுமைப்படுத்தினால், அச்சத்துடன் நிறைவேற்றினால்
அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யார் இவ்வாறு நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அந்த குறைகளை தண்டிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். நபி அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், ஐயுல் அமலி அஃவல், அதாவது செயல்களிலே மிகவும் சிறந்தது என்று எது என்று கேட்டபோது அஸ்ஸலாத்து லிவக்திஹா, உரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய தொழுகையாகும். அதற்கு பின்னர் எது என்று கேட்டபோது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை தாய் தந்தையினரை அழகான முறையிலே கவனிப்பது. அதற்கு பின்னால் எது என்று கேட்டபோது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதென நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம், உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்திருக்கிறார்கள். கடைசியாக தொழுகையை பற்றி தான் கூறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே தொழுகை விடயத்திலே அந்த நேரங்களை வீணடிப்பது, அலட்சியமாக நடந்து கொள்வது, பொடுபோக்காக நடந்து கொள்வது, வேடிக்கை விளையாட்டுகளிலே மறந்த நிலையிலே, அதாவது சோம்பேறிகளாக வேறு விடயங்களிலே பராக்காகுவதெல்லாம் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய, எச்சரிக்கையுடன் விட்டுவிட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயலனும் கேடு உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் யார் என்றால் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே பராமுகமாக கவனமீனமாக இருப்பவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே தொழுகை எப்போது வரும், எப்போது முடியும், நேரம் எப்போது ஆரம்பமாகும், முடியும் என்ற ஒரு பொடுபோக்காக அதாவது கண்ணும் கருத்தும் இல்லாமல், அதாவது மறந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக தொழுகை விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உரிய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதனை பேணி பாதுகாத்து நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். அதிலே சோம்பேறித்தனமாக இருப்பதை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரங்களை வீணாக்குவது, தொழுகையுடைய நேரங்களை மறந்த நிலை இருப்பது, இது போன்ற விடயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது மார்க்கத்தின் தூணாக இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கியவைகளே மிகவும் பிரதானமான கடமையாக இருக்கிறது. வணக்கங்களிலே மிகவும் மகிமை மிக்க ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களே மிகவும் தூய்மையானதாக தொழுகை அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை விடயத்திலே பெற்றோர்களுக்கு சில விடயங்களை கடமையாக்கி இருக்கின்றான். பெற்றோர்கள் குழந்தைகள் மீது உள்ள கடமைதான் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு ஆர்வமூட்ட வேண்டும். அவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுமாறு கட்டளையிட வேண்டும். அவர்களை கண்காணித்து அவர்களை பழக்கப்படுத்துவது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களது குடும்பத்தினர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, அதிலே பொறுமையுடன் நீயும் நிலைத்திருப்பாயாக என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது குழந்தை 7 வயதாகிவிட்டால் தொழுகைக்காக ஏவுங்கள். 10 வயதாகியும் தொழாவிட்டால் அதற்காக அவர்களை தண்டியுங்கள். அவர்களை 10 வயதாகிவிட்டால் படுக்கையிலே பிரித்து வையுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே தொழுகையிலே மிகவும் கண்காணிப்பாக பேணி பாதுகாப்பாக நடப்பதென்பது தன்னை ஒரு நல்ல நிலையிலே, பரிசுத்தமான நிலையிலே வளர்ப்பதற்கு தொழுகையிலே கவனமாக இருப்பது மிகவும் பிரதானமான உதவியாக இருக்கும். இந்த தொழுகையிலே நாம் கண்காணிப்புடன் இருக்கின்ற போது, கவனமாக பேணி பாதுகாத்து அவைகளை நிறைவேற்றுகின்ற போது உள்ளம் ஒளிமயமாகிறது, அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது, ஈமானும் இறையச்சமும் அதிகரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பது நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய, நன்மையின்பால் அழைத்து செல்லக்கூடிய ஒரு உபதேசியாகவும், பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒருவராகவும் இந்த தொழுகை அமைந்திருக்கும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை ஓதுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக,
நிச்சயமாக இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது மிகவும் பெருமதியான மிகவும் பெரியதொரு விடயமாகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை முறையாக பேணி தொழுவதென்பது வெற்றிக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. பாதுகாப்பும் நிம்மதியும் அச்சமற்ற சூழ்நிலை பெறுவதற்கு இந்த தொழுகையை பேணி பாதுகாப்பது ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று கூலிகள் பெறுவதற்கும் நன்மைகள் பெறுவதற்கும் இந்த தொழுகை ஒரு காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, யார் பரிசுத்தம் அடைந்தவர் அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், சும்மா அதற்கு பின்னால் ஃபஸல்லா அல்லாஹுக்காக தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்களோ, லஹும் அஜுருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கான கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் என்று தொழுகையாளிக்கான ஒரு சான்றிதழாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது, உங்களது வீட்டுக்கு முன்னால், அதாவது உங்களோட கதவுக்கு முன்னால் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியிலே ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் ஒரு மனிதர் குளித்தால் அவருடைய உடலிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யபகா மின் தரனிஹி ஷை, அவனுடைய உடலிலே 5 விடுத்தம் குளிக்கின்ற போது எஞ்சி இருக்க மாட்டார். அந்த அழுக்கு இல்லாமல் போகின்றதோ பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று மேலும் ஒரு செய்தியை நபி அவர்கள் கூறும்போது, அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, 5 நேர தொழுகைகள், வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரைக்கும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஜும்ஆ, வ ரமதானு இலா ரமதான், ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதானுக்கு இடைப்பட்ட அந்த காலத்திலே இந்த 5 நேர தொழுகையினூடாக, ஜும்ஆவினூடாக, ரமதானினூடாக அந்த இடைப்பட்ட காலத்திலே பெரும்பாவங்கள் தடுக்கப்படும் என்றால், பெரும்பாவங்கள் தவிர்ந்து கொள்ளப்படும் என்றால், அந்த 2 தொழுகைக்கிடையில், 2 ஜும்ஆக்களுக்கிடையில், 2 ரமதானுக்கிடையில் செய்யக்கூடிய சிறிய பாவங்களுக்கு அவைகள் குற்ற பரிகாரமாக அமையும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மரண வேளையிலே வசியத்தை எடுத்துக்கொண்டால், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்றுதான் அவர்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வேளை சக்கராத்துடைய நேரத்திலே தொழுகையின் முக்கியத்துவத்தை நபி அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யாருடைய வார்த்தை கடைசி இந்த உலகத்தை விட்டு அதாவது கடைசி நேரத்திலே அந்த நபி அவர்களுடைய வார்த்தை தொழுகை தொழுகை. அதே போன்று உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த பெண்களையும் நீங்கள் அழகான முறையிலே நடத்துங்கள் என்று நபி அவர்கள் கடைசி நேரத்திலே தொழுகையையும் பெண்களையும் அவர்கள் நீதமாக நடத்த வேண்டும் என்பதை பற்றி நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சக்கராத்துடைய நேரத்திலே இவைகளை நபி அவர்கள் உபதேசமாக என்றால் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவமும் அந்த பெண்களுடைய முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே கண்குளிர்ச்சியை தரக்கூடியவராக தந்தருள்வானாக. தொழுகையை முறையாக நிறைவேற்றி தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தொழுகையிலே அச்சத்துடன் பயபக்தியுடன் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த ஏராளமான சிறப்புகளை கொண்ட இந்த தொழுகையை முறையாக அறிந்து உரிய நேரத்திலே நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா